புதிய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. எம்பெருமானின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் தாம்பூல பிரசன்ன ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் வெற்றிலை வைத்து பார்க்கக்கூடிய பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். கஜானம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமா சுகம் சோக விநாசகர நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். எல்லாமல்ல என் குலதெய்வம், என் குருநாதர், என் தாய் தந்தையுடைய பொற்பாதங்களை வணங்கி கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? சார் நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேம்மா. சார், அதாவது உங்களுடைய கால கணிப்பு நிகழ்ச்சி 21ஆம் தேதி ஜூன் அன்னைக்கு முதல் நிகழ்ச்சியாக போச்சு. அதில் நாங்கள் எல்லாருமே பார்த்தோம், கவனிச்சோம். ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதாவது டைம் லூப் மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ரிப்பீட் ஆகுது இந்த 25 அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப மெய்யாகவும் இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள், அது குறித்த விளக்கம் வேணும் சார். 1941 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்த பிரச்சனைகள் மாதிரியே வந்து இப்போ இருக்கிற பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நிறைய வைரல் ஆச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து உலக நாடுகளுக்குள்ளே வந்து போர்கள், விபத்து, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து மீன் பண்ணது மாதிரி அது காமிச்சாங்க. அதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்தோம். அந்த விளக்கத்தில் வந்து இதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி போகும்போது ஸ்கூல் வேன் ஆக்சிடெண்ட்டு அந்த மாதிரி இருக்கும். ஆர்பர் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களில் பாதிக்கப்படுன்னு சொன்னோன்னா இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பர்லேருந்து கிளம்பி டீசல் ஏற்றிட்டு போன ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா தீப்பிடிச்சது இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ராகு கேதுக்குள்ளே வந்து கிரகங்கள் அடைவு பெற்று அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்கிறதுனால அந்த நடந்த ஒரு விஷயங்கள். இது வந்து இன்றைக்கி நடக்கிறது மாதிரி நாளைக்கும் நடக்கிறதுக்கு கணிக்க முடியும், நாளான்னைக்கு நடக்கிறதுக்கும் கணிக்க முடியும். ஆனால் இதெல்லாம் கணித்து ஒருத்தவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா அலாட்டாக இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ போகும் பாதையில் வந்து ஒரு குழி இருக்குது பார்த்து போப்பா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இல்லை நான் குழியில் தான் உழுவேன் அப்படின்னு போகக்கூடாது. ஜோதிடம் வந்து அதுக்காக தான் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக நன்மைக்காகவும் மக்கள் நலனுக்காக தான் வந்துட்டு இதை எடுத்து உரைக்கிறோம் ஒழிஞ்சு அதை நீங்கள் வந்து அலாட்டாக இருந்தக்கூடாது. அடுத்தடுத்த விஷயங்களில் கூட நம்ம வந்து அடுத்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்களை கணிப்போம். அரசியல், விளையாட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கணித்து சொல்லுவோம். கண்டிப்பாலுமே நேயர்கள் வந்து ஒரு பயன்பெற மாதிரி நம்ம நிகழ்ச்சி நடத்துவோமா? கண்டிப்பாக சார். இதெல்லாம் வந்து நம்ப மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் நீங்கள் சொல்கிற சம்பவங்கள், அந்த சம்பவங்களுக்கு எடுத்துக்காட்டு இருக்குங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சி இது மாதிரி கால கணிப்பு நிகழ்ச்சியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சொல்லியிருக்கிறோம். இது மாதிரி ஆர்பர்லேருந்து வந்து கிளம்புற ஒரு தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்படுறதுல பிரச்சனைகள் நடந்திருக்கு, அப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னது. இப்போது என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். திரு ரஜினிகாந்த் ஐயா வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்சி ஆரம்பிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு தனியார் ஒரு தொலைக்காட்சியில் வந்து நான் சொல்லியிருப்பேன். கட்சிக்கு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நடந்திருக்கிற ஒரு காலகட்டங்கள்லாம் இருக்கும் பொழுது வந்துட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இதே போல் ஒரு மிகப்பெரிய ஒரு டிவியில் நியூஸ் சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம். அந்த ஆட்சி மாற்றம் ஏற்படும்னு சொன்ன மாதிரியே அதே போல் வந்துட்டு இதுக்கு முன்பாக இருந்த ஆட்சிக்கு அப்புறம் இப்போ இருக்கிற ஆட்சி நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதுபோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து இந்த வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை மட்டும்தான் கணிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த மாதிரி விஷயங்களை வேணாலும் கணிக்க முடியும். நேற்று கூட நான் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன், நான் ஒரு முக்கியமான அதிகாரியோடைய ஒரு ஃபைல் ஒன்று காண எனக்கு வந்து ஃபோன் வந்துச்சு. இந்த இதுக்கு வந்து கணக்கு போட்டு பார்த்து உங்கள் வீட்டு ட்ரால் இருக்குது அப்படின்னு அக்யூரேட்டாக சொன்னோம். அதே போல் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு பார்த்தாங்க, அந்த இதில் இருந்துச்சு. அதுபோல் வந்து அவங்க என்ன கேள்வி எழுப்புகிறாங்களோ அந்த கேள்விக்கு தகுந்த பதில் வந்து அந்த வெற்றிலை பிரசனத்தில் கண்டிப்பாக உண்டுமா. ஆச்சரியமானால் உண்மைன்ற மாதிரி இருக்குது சார். நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து ரங்கசாமிங்க மேடம். நல்லது சார். 1லேருந்து 48க்குள்ள ஒரு நம்பரை சொல்லுங்கள் சார். 27 மேடம். ஓகே சார், உங்களுக்கான பதில் சார் சொல்லுவாங்க.
ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ கடாட்சமாக ஆரம்பிக்கலாம். சரிங்க. உங்களுடைய குல தெய்வத்தோடைய அனுகூலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பெண் தெய்வம், அதே போல் வந்து நாக வடிவான தெய்வம் அப்படிங்கிற அமைப்புகளை கும்பிடணும் அப்படிங்கிறது கணக்கு இருக்குது. அதே போல் சிவனையும் முருகனையும் 2வது சுற்று தெய்வமாக கும்பிடணுங்கிற அமைப்பு இருக்குது. உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுங்கள். பெரும்பாலுங்கய்யா. ரைட்டுங்க. சிவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2வது சுற்று தெய்வமாக இருக்கார் அப்படின்னு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆமாங்க. இந்த உங்களுடைய பெருமாளுக்கு முன்பாக ஒரு பெண் தெய்வம், காவல் தெய்வம், இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குங்க ஐயா? உங்களுக்கு குலதெய்வம் பெருமாள் மட்டும் கிடையாதுங்க. குலதெய்வத்தில் பெருமாளுக்கு அப்புறமேட்டு பெண் தெய்வம் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். பட்டத்தரிசி அம்மங்க. பட்டத்தரிசி அம்மன். அந்த பட்டத்தளச்சி அம்மனில் மதுரை வீரன், காத்தவராய அப்படின்னு சிவனுடைய அம்சம் பெற்ற காவல் தெய்வம் இருக்குது மாதிரி இருக்குது. அதுக்காக சொல்கிறது. ரைட்டு. அடுத்தது உங்கள் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை சம்பந்தப்பட்ட கேள்வி, மங்களகரமான ஏற்படுற விஷயங்களில் தடை தாமதங்கள், அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட கேள்வி. 3வதா தொழில். ஓகேங்களா? உங்கள் கேள்வி என்ன? பையனுக்கு வேலை சமாச்சாரம். ரைட்டுங்க. அப்போ குழந்தைக்கு தொழில் அப்படிங்கிறது கணக்காகுது. அப்போது குழந்தையோட தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பையன் வந்து கும்பராசி, மீன ராசி, அடுத்தது வந்து மேசம் இல்லைன்னா தனுசு, இதில் வராரா? தனுசுங்க. இப்போ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால உத்தியோக ஸ்தானங்கள் அப்படிங்கிறதுல தடை தாமதங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. படித்த கல்விக்கு உண்டான அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வேலைக்கு போகணும். அந்த வேலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அவருக்கு உண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடை சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க. நல்லதே நடக்கும் ஐயா. நன்றி. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், நான் காரமடையிலிருந்து பேசுறேங்க. நல்லதுமா. நீங்க 1லேருந்து 48க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கம்மா. 24. கண்டிப்பாம்மா. உங்களுடைய பிரச்சனை என்ன, சொல்யூஷன் என்னன்றத ஐயா அவர்கள் சொல்லுவாரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கங்கம்மா. வணக்கம் சார். முதல் விஷயம், குலதெய்வத்தோடைய அனுகூலம் பிராப்தம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கண்டிப்பாக நல்லா இருக்கு. அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, குலதெய்வ கோயில் வந்து இன்றைக்கி கட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அமைப்போ, இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி 2 இடத்துல தெய்வம் இருக்கணுங்கிற அமைப்போ இருக்குது. பக்கத்தில் நீரோடை இருக்கிற மாதிரி அமைப்புகள் உண்டு. உங்கள் குலதெய்வம் பேர் என்னம்மா? அங்காள பரமேஸ்வரி. ரைட்டுங்க. அடுத்தது இந்த கோயில் ஏதாவது கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்காங்களா? இப்போ இல்லைங்க, முடிஞ்சிருச்சு. எவ்வளோ நாள் நடந்துச்சுமா? 1 வருஷத்துக்குள்ளே கும்பாபிஷேகம் நடந்திருக்குமா? 2 வருஷம் இருக்குங்க. ரைட்டுங்க. அது மாதிரி கட்டுமான பணி, அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு கோயில் வந்து கட்டுவாங்க. அந்த கட்டுமான பணிகள் வந்து நடந்து கும்பாபிஷேகம் பண்ணி இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கா? ரைட். அந்த மாதிரி கணக்கு. ஏன்னா வந்த சாமி வந்துட்டு ஏதோ ஒரு பெண் தெய்வம், ஏதோ ஒரு காவல் தெய்வம்னு சொல்கிற விஷயங்கள் கிடையாது. கட்டுமான பணிகள் சம்மந்தம் முத கொண்டு வந்துடும். 1, உங்கள் வீட்டில் உடல்நிலை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக குலதெய்வத்துக்கு வேண்டப்பட்ட வேண்டுதலும் அதுக்கு முடிச்சு வச்ச ஒரு 11 ரூபா பணமும் உங்களுடைய பூஜை ரூமில் இருக்குது அப்படிங்கிற கணக்கு வருதுங்கம்மா. அதையும் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியுமா? சரிங்க சார். அது குலதெய்வ கோயில்லையுமா அரிசனை நடந்துட்டு இருக்கு. எனக்கு உடம்புக்கு நல்லா இல்லாமல் இருந்தது சார். அப்புறம் அதனால அங்கே அவங்க கிட்ட அரிசர்கிட்ட சொல்லி அரிசனை வச்சுட்டு இருக்கிறாங்க. சரிங்கம்மா. அந்த விஷயத்தை வந்து நிறைவேறதுக்கு உண்டான நேரங்கள் வந்துருச்சு. கவலைப்படாதீங்க. உங்களுடைய கேள்வி வந்து என்னன்னா, பெண் மாங்கல்யம், நிலம் சம்மந்தப்பட்ட கேள்வி. அடுத்தது வந்து வீடு மனை சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. உங்கள் கேள்வி என்னம்மா? எங்க பையனுக்கு வந்து திருமணத்துக்காக கேக்குறாங்க. ரைட்டுங்க. மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட கேள்வி. அந்த மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட கேள்வியில வந்தமா உங்களுடைய சொந்த பந்தத்துல தான் பொண்ணு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் வருதுமா. மாமன் புள்ள அத்தை புள்ள அப்படிங்கிற மாதிரி 28 29 வயசுக்கு முன்பாக உங்க பிள்ளைக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அந்த திருமணம் வந்து சொந்த பந்தத்தில் முடியும். இல்லைன்னா அவரா விரும்பி கல்யாணம் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கும். ஏற்கனவே கூடி வந்து கொஞ்சம் கேன்சல் ஆயிருக்கணுமே. அப்படி இல்லைங்க சார். இன்னும் அவருக்கு திருமணத்துக்கே ஒன்றும் வழி இல்லைம்மா. அவரா விரும்பி ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சா? இல்லைங்க சார். அப்படியெல்லாம் இல்லைங்க. அந்த ஒரு தோல்வி, அந்த ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. உங்கள் குழந்தைய நீங்கள் கேட்டு பாருங்கள். அதோடைய விரக்தி அது மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். இல்லைன்னா கூடி வந்து அது ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். விட்டுருங்க, அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இப்போ பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது சரியில்லை. அடுத்து வரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அடுத்து ஒரு 9 மாதத்தில் வந்து உங்களுடைய குழந்தைக்கு திருமணத்துக்கு உண்டான அமைப்பு பரிபூர்ணமாக இருக்குது.
காளியம்மன் கோயிலுக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு போட்டுட்டு வர சொல்லுங்கள், கண்டிப்பாக திருமணம் கூடி வருமா. சார் வழக்கமாக பார்த்தா எல்லா ஜோதிடர்களும் வந்து இந்த ஜாதகத்தை சொல்கிறாங்க, கேட்குறாங்க, அவங்கள பற்றி கேட்குறாங்கன்னா ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு நேரில் வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதுதான் வழக்கமாக நடக்கிறது. பட் நீங்கள் பிரச்சனைகளையும் சொல்லி தீர்வுகளையும் சொல்கிறீங்களே சார், அது எப்படி சார்? பொதுவாக இந்த ஜோதிடம் வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பனை இருந்தால் தான் பார்க்க முடியும். அதாவது பிரசன்னம் அப்படின்னா உதயம் ஆகுதல், மனசுக்குள்ளே இவர்கிட்ட போய் பார்க்கலாம், இல்லைன்னா பொதுவாகவே வெற்றிலை பிரசனம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தோணுதுச்சுனாவே அவங்களுக்கு அந்த அனுகூலம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி லக் இருக்கவங்க தான் இந்த நிகழ்ச்சியும் பார்ப்பாங்க பொதுவாக. ஏன்னா பிரசனம்னாவே உதயமாகிறது. இப்போ ஒரு ஜோதிடத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா க்யூவில் நின்னோ இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா போய் அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணியோ இல்லை அவர்கிட்ட டைம் கேட்டோ போய் பார்க்குறோம். அந்த நேரத்தில் கணிச்சு சொல்கிற விஷயங்கள் அந்த ஜாதகத்தில் இருக்கிற விஷயங்களை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் அந்த வெற்றிலை பிரசனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி அப்படி இது. ஏன்னா பல விஷயங்கள் வந்து இதில் ஆராய்ச்சி பண்ணணும். எப்படின்னா சகுனம் நிமித்தம், அடுத்தது வந்து அவங்க கூப்பிட்ட நேரம் எப்படி இருக்குது, அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வந்து வந்திருக்கும்போது அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அது என்ன கலர் முதற்கொண்டு நம்ம வந்து சொல்லணும், எழுதி அதெல்லாம் வச்சு கணிச்சு ஹோரையை கணிச்சு எல்லாம் பார்த்து சொல்லும் பொழுது அக்யூரேட்டாக வரும். அதாவது ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது எங்கெங்கே கிரகங்கள் இருந்துச்சோ அந்த கிரகங்களோட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடைவு பண்ணோம்னா அதுதான் ஜாதகம். இன்றைக்கி நான் பிரசனத்தில் வந்துட்டு என்ன மாதிரி எடுத்துக்கிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அட் ப்ரெசண்ட் இந்த ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருக்கிற பொழுது கிரகங்கள் எங்கே இருக்கோ அதை தான் இங்கே எழுதி வச்சுருக்கிறேன். அப்போது ஒரு மனிதன் வந்து ராகுகேது தோஷத்தோடு பிறக்கிறார் அப்படின்னா அதுக்கு உண்டான சரி பண்ணிட்டார் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு ஜோசியத்தை போய் பார்க்கும் பொழுது ராகுகேது தோஷம் கழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இதில் தோஷம் இருந்தால் தோஷம் இருக்குது, தோஷம் இல்லைன்னா தோஷம் இல்லை அப்படின்னு சொல்ல வரோம். அதே போல் ஒரு நேயர்கள் வந்து ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு முழுமையான தீர்வு கொடுக்கணும். அதுதான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரிலாம் இருக்குது நேரில் சந்திங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த பிஸ்னஸ் மைண்டாக பார்க்குற மாதிரி ஆகிடும். அது மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு உண்டான தீர்வை கொடுக்கறதுங்கிறது அந்த கலைக்கு கொடுக்குற மரியாதை. அதனால் அது மாதிரி நம்ம பண்ணுறோமா. நல்லது சார். நேர்கிட்ட பேசலாம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம்மா. 1லேருந்து 48க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கம்மா. 27. நல்லதும்மா. எங்கேருந்துமா பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்ன? என் பேர் செல்வி, காவேரிப்பட்டினத்துலேருந்து பேசுகிறேன், கிருஷ்ணகிரி. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் ஐயா. முதல் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் வந்து தெய்வ பணி செய்கிற ஒருத்தவங்க யாரோ இருக்கிறாங்க. தெய்வ பணினா சாமிக்கு வந்து தொண்டு செய்கிறது, இல்லைன்னா உங்கள் வீட்டுக்குன்னு ஒருத்தர் சாமிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பூஜை பண்ணுறவரோ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. யார்? எங்கள் அண்ணா ஐயா, சிவனடியாரா இருக்கு. ரைட்டுக்கு, சிவனடியார். அதாவது சாமிக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயங்கள் பிரசனத்தில் காமிக்குது. அப்படின்னா ருத்ராஜம் அணிஞ்சிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ருத்ராஜம் வந்து எல்லாராலையும் அணிய முடியாது. அது ஒரு சாதாரண நம்ம ஊர்லலாம் 5 ரூபா 10 ரூபாய்க்கு கிடைக்கிற பொருள். ஆனால் யார் ஒருத்தர் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சா மட்டும்தான் அதை போட முடியும். அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு இருக்குதுங்கிறது ஒன்று. உங்களுடைய குலதெய்வத்தை வந்து சரியான முறையில் கும்பிட்டுட்டு வாங்க, நல்லதே நடக்கும். பெண் தெய்வம், காவல் தெய்வம், சிவன் சம்மந்தப்பட்டதை கும்பிடலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுங்கம்மா. முனியப்பன். ரைட்டுங்க. அடுத்தது எதுக்காக கேட்க வரீங்க அப்படின்னா குழந்தை சம்மந்தப்பட்ட கேள்வி, தொழில், மன வாழ்க்கைன்னா வீட்டுக்காரர் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கணும். உங்கள் கேள்வி என்னம்மா? ஐயா, அவருக்கு தான் தொழில் அமையல. அப்போ வீட்டுக்காரரோடைய தொழில் அப்படிங்கிறத கணக்கு எடுத்துக்கணும். வீட்டுக்காரருடைய தொழிலை பொறுத்தவரையும் இந்த நேரம் சரியில்லைம்மா, மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு. ஒரு தொழிலிருந்து வேறு எதுக்கு மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 2 மாதத்தில் அவருக்கு தொழில் சாணங்கிறது கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடாதுமா, பிரச்சனை ஏற்படும். சொந்த தொழிலை விட்டு ஒரு தொழில் தொண்டு செய்கிற மாதிரி ஒரு தொழிலோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் பண்ண சொல்லுங்கள், நல்லது நடக்குமா. வணக்கம்மா. 1லேருந்து 48க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கம்மா. 44. நல்லதுமா. எங்கேருந்துமா பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்ன? நான் சேலம் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்கம்மா. என்னோட பேர் வந்து லக்ஷ்மி. ஓகேம்மா, உங்களுக்கான பதில் சார் சொல்லுவாங்க. ஆமாம், வணக்கங்கம்மா. வணக்கம் சார். முதல் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தோடைய அனுகூலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது காடு, மலை, பாறை இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு பெருமாள் சம்மந்தப்பட்டதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா மூலவர் பெண் தெய்வங்களாக இருந்து காவல் தெய்வங்களாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உள்ள சாமியும் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆனால் அந்த இருக்கிற இடம் அந்த மாதிரி இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது கணக்கு இருக்குதுமா. உங்களுடைய குலதெய்வம் பேர் சொல்லுங்கம்மா. ஐயனாரப்பன். ரைட்டுங்க. அந்த ஆலயம் வந்து நான் சொன்ன மாதிரி இடத்துல இருக்கா? ரைட்டுங்க. அடுத்தது உங்களுடைய கேள்வி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்பாக உங்கள் வீட்டில் ஆண்கள் இல்லைன்னா வந்து உங்கள் அப்பா இல்லைன்னா இந்த மாதிரி செயலில் கந்தசாமி, ராமசாமி, குப்புசாமின்னு சாமின்னு முடிகிற மாதிரி ஒருத்தருக்கு பேர் இல்லைன்னா காவல் தெய்வத்தோட பேர் வச்சுருப்பாங்க. அது யாருமா?
காவல் தெய்வம் அப்படி பேசி யாரும் இல்லைங்க சார். சரிங்க. அப்பா அப்படி 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 இல்லை அப்படின்னா மகர ராசி கும்ப ராசி இதில் யாராச்சும் ஒருத்தவங்க உங்கள் வீட்டில் இருப்பாங்க. அது இல்லைன்னா மீனம். அப்ப இல்ல, மீன ராசி தான் இருக்குங்க. என்னம்மா? மீனம். மீன ராசி தான் இருக்குங்க. ஆமாம். இப்போ அவங்களோட கேள்வி தான் கேட்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குது. அதே போல் ஒரு விஷயங்கள் தடைப்பட்டு கிடக்குது, அது எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குற கேள்வியை கேட்கலாம். உங்களுடைய கேள்வி என்னம்மா? என்னோட உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம இருக்குங்க சார். அதுக்கு என்ன ரைட்டுங்கம்மா. முடி காணிக்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பிரார்த்தனை பண்ணீங்களாம்மா? ஆமாங்க ஐயா. அதை போய் முடி காணிக்க கொடுத்துட்டு வந்துருங்க, உங்கள் பிரச்சனை சரியாயிரும். நன்றிம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா. 1லிருந்து 48க்குள்ள ஒரு நம்பர் சொல்லிடுங்கம்மா. 36 மேடம். நல்லதுமா. எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? கால் ஃப்ரம் சேலம் மேடம். காந்தி மேடம் பேரு. ஓகேம்மா, உங்களுக்கான பதில் சார் சொல்லுவோம். வணக்கங்கம்மா. வணக்கம் சார். முதல் விஷயம் வந்து தெய்வத்தோடைய அனுகூலம் அப்படின்னு பார்க்கும்போது முருகனுடைய அனுகூலம், தெய்வத்தோடைய குலதெய்வத்தோடைய அனுகூலம் இதெல்லாம் அதிகமாக தேடிக்கோங்க. கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஒரு பாயிண்ட். உங்களுடைய வீட்டில் வந்து செப்டி டேங்கு இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் இது வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. பொதுவாக வந்து பாத்ரூமும் வாயு மூலையில் வைக்கணும் இல்லையா? இல்லைன்னா அக்னி மூலையில் இருக்கலாம். உங்களுடைய வீட்டில் பாத்ரூம் எந்த மூலையில் இருக்குமா? இல்ல, உள்ள பெட்ரூம்ல வந்து சென்டரா இருக்கும் சார் ரூட்ல. அது வந்து குருமேடு. அப்போ குருமேட்டில் வந்து இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் தவறு. ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துக்கோங்க. பிரசனத்திலேயே வாஸ்து பார்க்க முடியும். பிரசனத்தில் இது குறை இருக்குன்னா அப்படியே அக்யூரேட்டாக வரும். அதனால் வீட்டில் குறை இருக்குங்கிறது கணக்கு. இது உண்மை அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து பாம்பு இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது விஷம் சம்மந்தப்பட்டது இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஏதாவது வந்துட்டு போயிருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டுமா? வந்துச்சா? இல்லைங்க சார், அது மாதிரி எதுவும். அப்படி இல்லைன்னா மிற்ற ஜாதிக்காரங்க மிற்ற மதத்துக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வந்து பக்கத்தில் குடியிருப்பாங்கம்மா. இருக்கிறாங்க சார். ரெண்டு விஷயம். அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறதுனா நீங்கள் நம்புறதுக்காக ஒழிஞ்சு அவங்களால பிரச்சனைகள் அப்படின்னு கிடையாது. சரி, உங்களுடைய கேள்விக்கு வரும். உங்களுடைய கேள்வியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோய் எதிரி கடன் சம்மந்தப்பட்ட கேள்வியை கேட்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தொழில் இந்த மாதிரி விஷயங்கள கேள்வி வருது. உங்களோட கேள்வி என்னம்மா? தொழில் தான் சார். அவர் தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுடைய தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கும். கட்டுமான பணித்துறை சம்மந்தப்பட்டது, அடுத்தது வந்து துணிமணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அழகுத்துறை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நல்லபடியாக இருக்குமா. கொஞ்சம் ஒரு 3 வாரம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு உங்கள் வீட்டுக்கார போயிட்டு சொல்லுங்கள், நல்லதே நடக்குமா. அழைத்ததற்கு நன்றிப்பா. ஐயா அவர்களை நீங்கள் மீட் பண்ணணும்னா நேரில் சனி ஞாயிற்றுக்கிழமையில சென்னையிலும் மற்ற நாட்களில் வந்து கரூரிலும் நீங்கள் மீட் பண்ணி அவரை பார்த்துக்கலாம், உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். ஐயா, அதாவது நீங்கள் வந்து உங்களை இந்த டைம்லேயே நீங்கள் வந்து அதுவும் விளக்கமாக சொல்லிடுறீங்க. இன்னும் வந்து உங்களை நேரில் சந்தித்து பார்த்தோம்னா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்புகிறேன் சார். அதோடு இல்லாமல் உங்களை தொடர்பு கொள்வது எப்படி, உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது எப்படின்றத நேர்களுக்கு சொல்லி. அதாவதுமா நீங்கள் வந்து தயவு செய்து என்னுடைய ஒரு கோரிக்கையாக வச்சுக்கோங்க. டிவி நம்பர் அப்படிங்கிறது 044ன்னு மேலே இருக்கிறது. என்னுடைய பர்சனல் நம்பர்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோலிங்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டிவியில் சொன்ன மாதிரியே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி வேண்டாம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் சந்திக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ணி வாங்க. மேடம் சொன்ன மாதிரி கரூர்லேயும் சென்னையில் வந்து சனி ஞாயிறு 2 நாளும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இது வந்து ஒரு நார்மலாக வந்து 48க்குள்ளே ஒரு நம்பரை சொல்லி பார்க்கும் பொழுதே நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரின்னு ஒரு செகண்டில் கணிச்சு சொல்கிற நம்ம ஒரு 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டு உங்கள் குடும்பத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஒரு புள்ளி விவரமாக இன்றைக்கி எத்தனை புள்ளி வச்சு கோலம் போட்டிருக்கீங்கன்னு முதற்கொண்டு கூட நம்ம வீட்டில் சொல்ல முடியும். உடம்புல எந்த இடத்துல மச்சம் இருக்குன்னு முதற்கொண்டு இந்த சாஸ்திரத்தை மூலியமாக சொல்ல முடியும். என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்ககிட்ட நம்ம சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளால் சொல்ல முடியும். இப்படியாப்பட்ட பிரச்சனத்தை உங்கள் குடும்பத்துக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு முன்னாடி ஃபஸ்ட்டு தகவலை தெரிஞ்சுக்குங்க ஃபோன் பண்ணி. ஆனால் ஃபோன்லேயே எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு தயவுசெய்து சைல்டிஷ் மாதிரி இருந்து யாருமே வந்துட்டு தொந்தரவு பண்ண வேண்டாம். நேரில் சந்திக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வாங்க. உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கடவுளுடைய அனுகூலத்தில் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் பிரச்சனை முடிய போகுதுன்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக கைகூடி வரும், நல்லது நடக்கும். நன்றிம்மா. வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதுயுகத்தின் வலைதளங்களில் கண்டு மகிழலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.